அடுத்தபடியாக கரியர் கைடன்ஸ் பற்றி பிரதர் சித்திக் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மிகச்சிறந்த ஏற்பாடு. ஏன்னா கல்வி நிகழ்ச்சின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் தான் எல்லோரும் பேசுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனுள்ள வகையில் எல்லா துறையைச் சேர்ந்த வல்லுநர்களையும் அழைச்சி மிக சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. அதற்கு யூனிப்ரோ டீமுக்கு நன்றியையும் அவர்களுடைய மென்மேலும் அவருடைய கல்விப்பணி சிறக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய செஷனை துவங்குறேன். ஒரு நிமிஷம் வரல. ஸோ இப்போ என்னுடைய தலைப்பு வந்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம். நிற்கல, சரி ஓகே, நான் கையில் வச்சுக்கிறேன் சார். இப்போ நம்ம என்ன படிக்கலாம், என்ன படித்தா நல்ல வேலை கிடைக்கும், இது பெரும்பாலான மாணவர் பெற்றோருடைய கேள்வியாக இருக்கும். அதுக்கு சிம்பிளாக பதில் சொல்கிறதுனா, எந்த படிப்பையும் ஒழுங்காக படித்தா நல்ல வேலை கிடைக்கும். சரிங்களா? அதனால் நாம் என்ன கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது செகண்டரி தான். ப்ரைமரி என்னென்னா, எடுத்த படிப்பை நாம் எப்படி படிக்கிறோம், இதுதான் வந்து நமக்கு வேலை கிடைப்பதற்கான அல்லது ஒரு சிறந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு சிறந்த வழி. சரிங்களா? அதனால் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, படிப்பில் வந்து எந்த மேஜிக்கும் கிடையாது. ஒரு கோர்ஸு, ஒரு காலேஜு அப்படியே வாழ்க்கை மாறிடும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முழுக்க முழுக்க நம்முடைய வளர்ச்சி என்பது நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய உழைப்பு, இதை கொண்டு தான் இருக்குது. அதனால் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 100% டிகிரியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லைடு வந்தவொன்னே காட்டுறேன். கல்வின்னா என்ன தெரியுமா? டிகிரி மட்டும் கல்வி இல்லை. படிப்பு, அதாவது டிகிரி படிப்பு, பட்டப்படிப்பு, அறிவு, திறமை, இதெல்லாம் சேர்ந்தது தான் கல்வி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கல்வினா ஒரு காலேஜில் போகிறோம், காசை கட்டுறோம், படிக்கிறோம், அப்படி கிடையாது. அதனால் முழுக்க முழுக்க உங்கள் நம்பிக்கை வந்து உங்களுடைய அறிவு, திறமை, அதை டெவலப் பண்ணுறோம், அது மூலியமாக சிறந்த வாய்ப்புகளை அடைகிறோம். இதுதான் மெயினாக இருக்கணும். சரிங்களா? அதனால் இந்த தெளிவு நமக்கு இல்லைன்னா, பசங்க படித்து முடிக்கிறாங்க, வேலை இல்லை. பார்த்துருக்கீங்களா? படித்து முடிச்சிருக்கேன், வேலை இல்லை, படித்து முடிச்சிருக்கேன், வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை, இல்லை தான். இது நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த கல்வி பணிகளில் பல ஆண்டுகளாக இருக்கிறேன். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் எடுத்துக்கோங்களேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறான் ஒரு பையன். இந்த வருஷம் 2025 தான் பாஸ்ட் அவுட்டு. இப்போ ஆஃபர் வாங்கிட்டான். இப்போ ஆஃபர் வாங்கி வேலைக்கு போயிட்டுருக்கான். சம்பளம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், காலேஜுக்கும் போகிறான், இதுக்கும் போகிறான். முடிஞ்சதுக்கப்புறமா அப்போ இப்படியும் நம்ம மாணவர்களை பார்க்குறோம். 2024 படித்து முடிச்சுட்டு இன்னும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களையும் பார்க்குறோம். டிஃப்ரென்ஸு வந்து என்ன காலேஜ், என்ன படிப்பு, அதெல்லாம் அவன் எதை எப்படி படிக்கிறார் அந்த தம்பி, அதை எவ்வளவு ஆர்வமாக படித்து அதில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எவ்வளோ டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நான் பார்த்துக்கிறேன். ஸோ டிகிரி, நாலேஜ், ஸ்கில்ஸு. சரிங்களா? ஸோ இதுதான் அடிப்படை. வெறுமனே டிகிரியை மட்டும் நம்பியிருக்காதீங்க. இது நான் பல இடங்களில் சொன்ன உதாரணம் தான், மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போ வந்து 50 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குகிறோம், டிரைவர் வேணும்னு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஒருத்தர் வர்றாரு, சார் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கேன்னா வேலை கொடுப்போமா? சொல்லுங்கள் தம்பி, கொடுப்போமா? டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ஆனால் வண்டி ஓட்ட தெரியாதுன்னா கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதை கார் ஓட்டுவதற்கு லைசன்ஸு அவசியம் தேவை. அதை விட முக்கியமாக என்ன தேவை? வண்டி ஓட்ட தெரியணும். கரெக்டாக? அதே மாதிரி தான் நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, ஏதோ கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, சும்மா அப்படி பேப்பரை காமிச்சா கொடுத்துருவாங்கன்னு நினச்சிடாதீங்க. அதனால் முதல்ல இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஒரு படிப்புங்கிறது வந்து செகண்டரி தான். ப்ரைமரி என்ன நாலேஜ் டெவலப் பண்ணுறோம், என்ன ஸ்கில் டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். அதெல்லாம் நம்ம விரிவாக நீங்கள் கேள்வி பதிலில் கேளுங்க, சொல்கிறேன். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் என்ன ஆகும்னா, காசு பணம் வீணாகும். சரிங்களா? நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை, கேரியரை சூஸ் பண்ணும் பொழுது, என்ன படிக்கலாம், ஃப்யூச்சரில் நம்ம என்ன படிக்கலாம் நீங்கள் நினைக்கும் பொழுது, ஃபோக்கஸ் ஆன் த ஸ்பெசிஃபிக் கோல்ஸ், நாட் ஆன் த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ். ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் நீங்கள் போகிறதுனால தான் காசு வேஸ்ட் ஆகுது, பணம் வேஸ்ட் ஆகுது, கிடைக்க மாட்டேங்குது, மன உளைச்சல் வருது, பசங்க வருத்தப்படுறாங்க. அந்த +2லே பார்த்தீங்கன்னா அந்த மைண்டு டீக்ரேட் ஆயிடுது. நான் இந்த காலேஜ் ஏம் பண்ணேன், கிடைக்கல, நான் வேஸ்ட்டுன்னு அவன் நினச்சிக்கிறான். அவன் பெரிய அறிவாளி தான் நினச்சிக்கிறது. இந்த கோர்ஸ் படிக்கலான்னு நினச்சேன், கிடைக்கல, என் வாழ்க்கையே போச்சு, இப்படிலாம் நம்ம பார்க்குறோம்ல. இது முதல்ல தப்பு.
கோல்ஸ் நீங்கள் ஏம் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு கோல், ஒரு இலக்கு நீங்கள் வச்சிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் ஆகணும், ஒரு டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் ஆகணும், நம்ம இர்ஷாத் பாய் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு அக்கௌண்டன்ஸ் ஃபீல்டில் பெரிய ஆள் ஆகணும். ஏன்னா இப்போ பாருங்க, அது அப்படி நீங்கள் ஃபீல்டை சூஸ் பண்ணிங்கன்னா அதை அடைவதற்கு பல வழிகள் இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு வழி நமக்கு முடியாட்டியும் ஒரு வழியில் நம்ம போயிடலாம். காசு இருந்தாலும் அந்த வழியை அடையலாம், காசு இல்லைன்னாலும் அடையலாம், மார்க் இருந்தாலும் அடையலாம், மார்க் இல்லைனாலும் அடையலாம். எல்லாத்துக்குமே கோர்ஸ் இருக்குது. காசு கட்டி படிக்கிறதுக்கும் கோர்ஸ் இருக்குது, காசு இல்லாமல் படிக்கிறதுக்கும் கோர்ஸ் இருக்குது, என்ன மார்க் எடுத்து படிக்கிறதுக்கும் கோர்ஸ் இருக்குது, மார்க்கே எடுக்காமல் படிக்கிறதுக்கும் கோர்ஸ் இருக்குது. நான் சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். அதனால் கோல் செட் பண்ணுங்கள், இலக்குகளை தீர்மானிங்க, கோர்ஸை செட் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்கள் பெற்றோர்கள் வந்து பல நேரங்களில் கேட்குறாங்க, சார் இது அது இப்படியே நம்ம போனோம்னா, நான் உதாரணத்துக்கு சிலது சொல்கிறேன், போயிடும் உதாரணத்துக்கு. ஸோ முதல்ல கோல்ஸில் என்னென்ன நல்ல கோல்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொருளாதாரம் மீட்டக்கூடிய ஒரு கம்ஃபர்டான லைஃப் வாழ்வதற்கு உகந்த துறையாக டெக் செக்டார் இருக்குது, ரிசர்ச் இருக்குது, ஆய்வுத்துறை. ஓகேங்களா? அதில் எப்போவுமே அதுக்கு வந்து வாண்டட் இருக்க தான் செய்யுது. ஆய்வுத்துறைனா நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்கல் ரிசர்ச்சோடு முடிச்சிடாதீங்க. பிரதர் இர்ஷாத் அவங்க சொன்ன மாதிரி ஃபினான்ஸில் கூட பிஹெச்டி இருக்குது, என்ன ரிசர்ச் இருக்குது, எக்கனாமிக்ஸில் இருக்குது. ரிசர்ச்சுங்கிறது எல்லா துறையிலையும் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஃபீல்டும்பாங்க, டீச்சிங் அண்ட் மெடிக்கல். எந்த காலத்துலேயும் டீச்சருக்கு வேலை, ஏதாவது மனுஷன் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருப்பான். அதனால் டீச்சிங் ப்ரொஃபஷன் எப்போவுமே இருக்கும், மெடிக்கல் ப்ரொஃபஷனும் எப்போவுமே இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த கம்பெனிக்கு சிஇஓவாக இருப்பாங்க, அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க முதல் போட்டு அந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு அவங்க தான் தலைவராக இருப்பாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் கூகுள் நிறுவனம் இருக்குது. சுந்தர் பிச்சை வந்து அதுக்கு தலைவராக இருக்காருன்னா அவராக கையிலேருந்து முதல் போட்டு கூகுள் நிறுவனத்தை உருவாக்குனாரு இல்லை, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் இருக்கிறார்ல. ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இனோவேட்டிவ் என்டர்பிரனர், நம்ம வந்து பல கல்வி நிகழ்ச்சிக்காக பல ஊர்களில் போகும்பொழுது படிப்பு சம்மந்தமாக யாருமே கை தூக்க மாட்டாங்க. என்ன பண்ணுற, பிஸ்னஸ் பண்ணுறேன், என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் ஐடியா இருக்காது. வியாபாரம் அப்படின்னா ஒரு கறிக்கடை வைக்கிறது, பிரியாணி கடை வைக்கிறது, அதெல்லாம் வியாபாரம். இனோவேட்டிவ் என்டர்பிரனர் இனோவேஷனை முதலீடாக வைக்கணும். இப்போ வியாபாரம்னால என்ன தோணும் பசங்களுக்கு, காசு 5 லட்சம் 10 லட்சம் முதலீடு போடுறதுன்னு தோணும். அப்படி கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஒரு சாதாரண பொருளாதாரத்தை கொடுக்கும். இப்போ ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, ஒரு Amazon.com எடுத்துக்கோங்க, ஒரு சாதாரண வெப்சைட் தான். என்ன 5000 ரூபா இருந்தால் நீங்கள் கூட வெப்சைட்டை உருவாக்கலாம். ஆனால் அந்த வெப்சைட்டை வச்சு எத்தனை லட்சம் கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க. அங்கே என்ன முதலீடாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். என்ன முதலீடு? காசா முதலீடு? அறிவு தான் முதலீடு, நாலேஜ், இனோவேஷன். அப்போ இனோவேஷனை மையப்படுத்தி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பல லட்சம் கோடி சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம். சரியா? அடுத்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு 3 ஃபீல்டு என்னென்னா, இந்திய ஜனநாயகத்தினுடைய தூண்கள் 4 தூண்கள் இருக்குது. ஒன்று அரசியல், அது நமக்கு வேணாம் விட்டுருங்க. மிச்சம் இருக்க 3மே பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்தது. ஒன்று என்னது? அரசு பணி, ஐஏஎஸ் ஐபிஎஸ். இப்போ சொன்னாங்களா இல்லை, எக்லாஸ் அகாடமிலேருந்து அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லா அண்ட் ஜுடிஷரி, நம்ம பிரதர் ஃபெரோஸ் அவங்க வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த சட்டப்படிப்பு பற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் ஜேர்னலிசம். இந்த 3 துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க டெக் ப்ரொஃபஷனல், ரிசர்ச்சர், டீச்சிங், மெடிக்கல் ப்ரொஃபஷனல், எக்ஸிக்யூட்டிவ், இனோவேட்டிவ் என்டர்பிரனர், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், லா அண்ட் ஜுடிஷரி அண்ட் மீடியா. ஓகேங்களா? ஸோ இதை இலக்கா வைங்க. இப்போ இதை அடைவதற்கு பல வழிகள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு 2 3 உங்களுக்கு காட்டுறேன். அந்த வழிகள் ஏன் பல வழிகள் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, காசு இருந்தால் ஒரு வழி, காசு இல்லைன்னா ஒரு வழி, மார்க் எடுத்தால் ஒரு வழி, மார்க் எடுக்கலைன்னா ஒரு வழி, நீட் எக்ஸாம் இருந்தால் ஒரு வழி, நீட் எக்ஸாம் இல்லாட்டி ஒரு வழி, இப்படி பல வழிகள் இருக்கிறதுனால இலக்கை நீங்கள் ஏதாவது வாட் எவர் இட் டேக்ஸ் நம்ம இலக்கை அடைஞ்சிடலாம். சரிங்களா? பெற்றோர்களும் சங்கடப்பட தேவையில்லை, பசங்களும் சங்கடப்பட தேவையில்லை. சரிங்களா? இது நல்லா நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்களேன், ஒரு டெக்னாலஜி, இன்ஜினியரிங் விட்டுருங்க, டெக்னாலஜி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட வந்து காசே இல்லை, மார்க்கே இல்லை, இருந்தாலும் நான் டெக்னிக்கல் செக்டாரில் மாதம் ஒரு 4-5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி போகணுன்னா பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க. பிஎஸ்சி மேக்ஸ் எவ்வளோ இருக்கும் ஃபீஸு? ஒரு நியூ காலேஜ் போனீங்கன்னா 10,000 ரூபா கூட இருக்காது. பிஎஸ்சி மேக்ஸுக்கு ஃபீஸு 10,000 ரூபா கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு. பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு நம்ம பிரசிடென்சி காலேஜில் இருக்குது, என்ன 1500 ரூபாயோ 2000 ரூபாயோ அவ்வளோதான் வருஷ ஃபீஸு. இன்றைக்கி ஒரு ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டாலே 2500 ரூபா ஆயிடுது குடும்பத்துக்கு. ஒரு ஜொமேட்டோ ஆர்டரில் ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டிடலாம், இவ்வளோதான். இது காலேஜில் மார்க் எடுக்கணும். சரிங்களா? ஒரு நார்மலாக மார்க் எடுத்தாலே சீட்டு கிடச்சிரும். இது படிச்சுட்டு ஐடியில் இன்ஜினியரிங் படித்த பசங்களுக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்குறதில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதனால் காசு இல்லையா, மார்க் இல்லையா, பிஎஸ்சி மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுங்க.
ஐடி செக்டாரில் போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம். என்ன அப்புறமா ஐடி செக்டாருக்குள்ளே போய் நல்லா சம்பாதிக்கும் பொழுது சைடில் ஒரு எம்சிஏ கரஸ்பாண்டன்ஸில் போட்டுக்க வேண்டியதுதான். சிம்பிள் தான், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இல்லை இன்னும் கொஞ்சம் கூட காசு இருக்குது, கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருக்கேன்னா பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ இது எடுங்க. இது என்ன ஃபீஸ் இருக்கும்? 28,000 ரூபா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரிங்களா? அப்போ ஒரு செமஸ்டருக்கு 28,000 ரூபா இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நீங்கள் போய் படிக்கலாம். கொஞ்சம் காசு கொஞ்சம் மார்க்கு. இல்லை வீட்டில் நல்லா எல்லாம் பறக்கத்தான் காசு கொடுத்துருக்குறான், லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு படிக்கிறதுக்கு எல்லாம் எனக்கு வசதியை கொடுத்துருக்கான்னா இன்ஜினியரிங் போய் படிங்க. படிக்காதீங்கன்னு யாரையும் சொல்லலை, காசு இருந்தால் படிங்க. ஆனால் இலக்கு டெக் செக்டார்னு வச்சிங்கன்னா காசு இருந்தாலும் படிப்பு இருக்குது, காசு இல்லைனாலும் படிப்பு இருக்குது. ஏன்னா மார்க் இருந்தாலும் படிப்பு இருக்குது, மார்க் இல்லைனாலும் படிப்பு இருக்குது. அந்த இலக்கை நீங்கள் போய் அடைஞ்சிடலாம். என்ன பண்ணுறாங்க, வீட்டில் காசு இல்லை சார், எனக்கு இதுக்கெலாம் வசதி இல்லை, அதனால நான் ஆட்டோ ஓட்ட போயிட்டேன். வீட்டில் காசு இல்லை, படிப்பு இல்லை, அதனால நான் வந்து ஓலா ஊபர் ஓட்டுறேன், இந்த ஜொமேட்டோவில் வேலை செய்கிறேன். இப்படியா நினைக்கிறீங்க? 1500 ரூபா 2000 ரூபாயெல்லாம் படிப்புகள் இருக்குது. அதனால் இலக்குகளை தீர்மானிங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மெடிக்கல்னாலே மக்களுக்கு என்ன தோணும், நீட்டில் மார்க் இல்லைன்னா அதோட மெடிக்கலே போச்சு. மெடிக்கலில் அது வந்து ஒன்று தான். அப்போ நீங்கள் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ஆகணும், அதை நீங்கள் இலக்காக வச்சிங்கன்னா நீட்டு இருந்தாலும் வழி இருக்குது, நீட்டு இல்லைனாலும் வழி இருக்குது. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இதுக்கு நீட் எக்ஸாம். நீட்டை உங்களால் முடிஞ்சால் மார்க் எடுங்க. இல்லையா இப்போ பேராமெடிக்கல் கோர்ஸ் போங்க. பேராமெடிக்கல் போனீங்கன்னா இதுக்கு நீட் எக்ஸாமே தேவையில்லை. ஆனால் +2ல் நல்ல மார்க் எடுத்துருக்கணும். இப்போ நல்ல கோர்ஸ்லாம் சொல்கிற பாருங்க, ஒரு ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ரேடியோ தெரப்பி, அதே மாதிரி நர்சிங்கு, ஃபார்மா, இதெல்லாமே ஓரளவுக்கு நல்ல வாண்டட் கோர்ஸ் தான். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? ஒரு 4000 ரூபா 5000 ரூபா இருக்கும். ஒரு பெருநாளுக்கு துணி எடுக்கிற காசு தான். ஓகேவா? பெருநாளுக்கு துணி 20-25 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அதோட ஒரு ஆளுக்கு எடுக்கிற காசுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆளுக்கு பெருநாளுக்கு துணி எடுக்கிற காசு தான் ஒரு வருஷ ஃபீஸே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துருக்கணும். ஓகேவா? அடுத்து ஒரு செட்டு அப்படின்னாக்கா எம்எல்டி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, இதுக்கெல்லாம் பாருங்கள் நீட் எக்ஸாம் தேவை கிடையாது. இதுக்கெல்லாம் என்னது, நீட் எக்ஸாம் தேவை கிடையாது. இந்த மாதிரி கோர்ஸஸை லட்சக்கணக்கில் காசு கட்டி படிக்காதீங்க. மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா, இவ்வளோதான் ஃபீஸு. நான் ஏதோ உங்களுக்கு ஒரு கற்பனைக்கெல்லாம் சொல்லலை, நான் சொல்கிற டேட்டாவை நீங்கள் இன்றைக்கி இன்டர்நெட்டில் போட்டு தேடி பார்த்தாலும் இருக்க தான் செய்யும். இதே தான் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா கிடையாது. சரிங்களா? இப்போ மார்க்கும் இல்லை சார், எனக்கு மார்க்கும் இல்லை, நீட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, வீட்டில் காசும் இல்லை. இப்போ நான் என்ன சார் மெடிக்கலில் பெரிய ஆள் ஆகணும். அப்போ என்ன பண்ணுங்கள், பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி எடுங்க. இதுக்கு ஒரு வேலையும் கிடைக்காது, இருந்தாலும் எடுங்க. சொல்கிறேன் அடுத்து என்ன செய்யணும்னு. இதுக்கு என்ன ஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10,000 ரூபா தான் இருக்கும் வருஷத்துக்கு ஃபீஸு. அப்படியே என்ன பண்ணுங்கள், யூனிவர்சிட்டிஸை டார்கெட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்குது. சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருக்குது, பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்குது, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்எஸ்சி கோர்சஸ், நியூரோ சயின்ஸ், மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, பயோமெடிக்கல் ஜெனட்டிக்ஸு, மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, இப்படி பல மெடிக்கல் ரிலேட்டடாக கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸுக்கெலாம் எவ்வளோ ஃபீஸ் இருக்கும்? ஒரு 20,000 ரூபா இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கே தெரியும், பாட்னி, ஜுவாலஜிக்கு இதுக்கெல்லாம் படிக்க மார்க் தேவையா? மார்க் தேவையில்லை. காசு தேவையா? காசும் தேவையில்லை. அப்போ நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி எம்எஸ்சி முடிச்சிங்கன்னா மெடிக்கல் ரிசர்ச் ஃபீல்டில் போகலாம். செம்ம காசு, டாக்டரை விட ரிசர்ச்சர் அதிகமாக சம்பாதிப்பாங்க. பிஹெச்டி போனீங்கன்னு வைங்களேன், பிஹெச்டி வந்து பெரும்பாலும் செலவில்லாமல் படிக்கிறது தான். ஒன்று காசு வாங்கிட்டு படிப்பாங்க, இல்லை காசே கட்டாமல் படிப்பாங்க. இந்தியாவில் படிக்கலாம், ஃபாரினில் படிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் கேள்விகளை கேளுங்க, கேட்கும்பொழுது உங்களுக்கு விளக்கம் கொடுப்போம். இப்போ பாருங்களேன், காசு இருந்தாலும் மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கலாம், காசு இல்லைனாலும் மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கலாம். ஏன்னா 10,000 20,000 மக்கள்கிட்ட இருக்காதா? ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா, 20,000 ரூபா, இவ்வளோ தான் ஃபீஸு. அப்போ நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் போயிடலாம். நீட்டு தேவை கிடையாது, மார்க்கு தேவை கிடையாது, காசு தேவை கிடையாது. அதனால் உங்களுக்கு நல்லா படிக்கிற புள்ள, நான் நீட்டு கிராக் பண்ணி எம்பிபிஎஸ்ன்னு அவங்க தப்பு இல்லை, நல்லா போங்க, மேலே வாங்க. இல்லை எனக்கு முடியலன்னா அந்த ஃபீல்டை விட்டுட்டு போகாதீங்க. உங்கள் ஆசை, லட்சியங்கள், இலக்குகளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடாதீங்க. இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுக்கும் சொல்லலாம். சரிங்களா? நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு டெக் செக்டாரையும் மெடிக்கல் செக்டாரையும் பற்றி சொல்லியிருக்கிறேன். கல்லூரிகளை வந்து நம்ம எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறது, கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதானமாக இருக்கிறது வந்து ஐஐடி, என்ஐடி, அப்படி டெக்னிக்கல் செக்டாரில் பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இப்படி அரசு துறை சார்ந்த கல்லூரிகளை பெரிய அளவுக்கு எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்ல விஷயந்தான் அது. இப்போ சில பேர் வந்து எனக்கு ஐஐடியில் படிக்கணும் சார், அப்போ நான் ஜேஇ எழுதினேன், மார்க் ஒழுங்காக வரல அப்படின்னா இப்போவும் சொல்கிறேன், உங்கள் குறிக்கோளை என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க. உனக்கு ஐஐடியில் படிக்கணும் அவ்வளோதானே, அதுக்கு 1008 வழி இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு இப்போ யூஜி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து நீட்டு, ஜேஇ, கிளாட்டு, கியூட்டு 4 எக்ஸாமு.
இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தோம்னா டாப் இன்ஸ்டியூட்டில் நமக்கு சீட்டு கிடைக்கும். ஓகேவா? இல்லை இதில் வந்து நமக்கு மார்க் எடுக்க முடியலை, ஜேஇ ட்ரை பண்ண மார்க் வரலன்னா போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பிஜி வாங்க. இப்போ நீங்கள் பிஜி எடுத்தீங்கன்னு வைங்களேன், எம்எஸ்சி ஒரு பிஎஸ்சி என்ன பண்ணுங்கள், ஒரு நார்மல் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் நம்ம நியூ காலேஜில் கூட சேருங்க, எஸ்ஐடி காலேஜில் கூட சேருங்க, கிடைக்கிற காலேஜில் சேருங்க. இந்த காலேஜ் அந்த காலேஜ்னு சொல்லலை, உங்களுக்கு எங்கேயா கிடைக்குதா சேருங்க, ஃபீஸ் கம்மியாக சேருங்க. இந்த 3 வருஷத்தில் ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஓகேவா? அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி அதில் நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஐஐடியில் எம்எஸ்சி படிக்கலாம். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அங்கே இருக்குது, எம்எஸ்சி கோர்சஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், எம்எஸ்சி படிக்கலாம். இதெல்லாம் டாப் இன்ஸ்டியூட். அதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு இருக்குது. இல்லை இன்னொரு சாதாரண ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கேட் எக்ஸாம் எழுதலாம், டான்செட் எக்ஸாம் எழுதலாம், எம்பிஏ படிக்கலாம். டாப் இன்ஸ்டியூட்டில் எம்பிஏ படிக்கலாம். அது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து லா படிக்கிறதுக்கு கிளாட்டு, எம்சிஏ படிக்கிறது, ஒரு பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறோம், எனக்கு ஐஐடியில் படிக்கணும்னு ஆசை இருக்குது, இருந்தாலும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்து விட்டாங்க, வாழ்க்கையே போச்சுன்னு புலம்பக்கூடாது. நிம்செட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, என்ன அது மாதிரி டான்செட் இருக்குது சிஇஜியில் எம்சிஏ படிக்கிறதுக்கு. அதெல்லாம் எழுதுங்க. எவ்வளோப்பா ஃபீஸ்லாம் ஒரு 1000 ரூபா இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸு 1000 ரூபா 1500 ரூபா இருக்கும். படிங்க, செல்ஃபாக படிங்க. எங்கள் அண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் படிக்கிறதுக்கு இந்த இன்ஜினியரிங்க்கு கேட் எக்ஸாம் இருக்கும். அது எங்கள் அண்ணன் கோச்சிங் சென்டரே போகல, கோச்சிங் சென்டர் போகாமல் சொந்தமாகவே படித்தார். கேட் எக்ஸாமில் ஆல் இண்டியா 4th ரேங்க் எடுத்தார் எங்கள் அண்ணன். ஆல் இண்டியா 4th ரேங்க். கோச்சிங் சென்டரே போகல. படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும். காசே செலவு செய்யக்கூடாது, படிப்புக்கு செலவே செய்யக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம சம்பாதிக்கிற பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கான காசை திங்கிறது 2 தான். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். இது நம்ம ஏமாற்றத்தினால கொடுக்குறோம். சரிங்களா? அதனால் கல்விக்கு செலவே செய்யக்கூடாது. மைண்டு வச்சுக்கோங்க. மைண்டில் என்னன்னா செலவில்லாமல் எப்படி படிக்கிறது, 1500 ரூபாயில் எப்படி படிக்கிறது, 2000 ரூபாயில் என்ன கோர்ஸ் இருக்குது. இப்போ எல்லாம் கோர்ஸில் ஒன்றும் இல்லை, கோர்ஸ் படிக்கிற மனுஷங்கிட்ட தான் இருக்குது நம்மளோட அறிவு, திறமை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து காலேஜஸை உங்கள் இலக்கை கைவிடாதீங்க. இப்போ எங்கள் அண்ணன் பிஎஸ்சி மேக்ஸ் வந்து நியூ காலேஜில் படித்தார், எம்எஸ்சி மேக்ஸ் ஐஐடியில் படித்தார். ஐஐடியில் படிக்கணும், படிச்சிட்டாரு. ஐயோ நமக்கு சீட்டு கிடைக்கல, நியூ காலேஜில் தானே படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கல. நியூ காலேஜில் படித்தார், அதுக்கப்புறம் எம்எஸ்சி மேக்ஸ் வந்து ஐஐடியில் படித்தார், அமெரிக்காவில் பிஹெச்டி பண்ணார், இன்றைக்கி ஒரு பெரிய ப்ரொஃபஸராக இருக்கார். அவ்வளோதான். அதனால் நமக்கு ஸ்கூல் லெவலில் ஒன்று ட்ரை பண்ணுறோம், கிடைக்கலன்னா எப்போவுமே கணக்கு வச்சுங்க. யூஜியில் ட்ரை பண்ணுங்க, கிடைக்கலையா பிஜி லெவலில் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கலையா பிஹெச்டி லெவலில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதனால் கல்லூரிகள், சிறந்த கல்லூரிகளை ஏம் பண்ணுங்கள். அதுக்காக தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், முயற்சி செஞ்சு படிங்க. அதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கலன்னா அடுத்தடுத்த வாய்ப்புகள் நிறையா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கேள்வி பதிலாக கேளுங்க, இன்ஷால்லா உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம், அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பெண்களுக்கு ஏற்ற சிறந்த படிப்புகள் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் கேள்வியாக கேட்கும்பொழுது விளக்கமாக சொல்லுவோம். ஸோ டீச்சிங் இண்டஸ்ட்ரி அது வந்து பெண்களுக்கு ஏற்ற படிப்பு. ரொம்ப எளிதில் அவங்க இருக்கிற இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிரும், சிம்பிளாகவும் கிடைக்கும். இல்லை அவங்க நல்லா படித்து பிஎடு டெட் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எழுதி கொஞ்சம் மேலே போகணுன்னு நினச்சாங்கன்னா அரசு பள்ளிகள் அப்படியும் போகலாம். இல்லை இன்னும் வந்து நான் யூஜிசி நெட்டு அந்த மாதிரி போகணுன்னு நினச்சாங்கன்னா பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் பேராசிரியர்களாக, உதவி பேராசிரியர்களாக அவங்க ஆகலாம். அப்படி சாதாரண ஸ்கூல் டீச்சர்லேருந்து கல்லூரி முதல்வராக வரைக்கும் அந்த கல்வி தளத்தில் வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது. பெண்களுக்கு அது சூட்டபுளாகவும் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிசர்ச், ஆய்வுத்துறையுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல சிந்தனையை செலுத்தி ஒரு ஒரு நம்ம ஒரு அவுட்கம், இதுவரை மனுஷன் கண்டுபிடிக்காத விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சிறந்த துறை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்ச்னாலே பசங்களுக்கு அந்த சயின்டிஸ்ட்டு, அந்த கெமிக்கல் லேபு, அப்படியே கண்ணாடியில் தண்ணி இப்படி அந்த மாதிரி கிடையாது. ரிசர்ச்சுங்கிறது சார் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையுமே ஆராய்ச்சி என்பது இருக்கிறது. அதனால் ஈவன் ஃபுட்டில் கூட ஆராய்ச்சி இருக்குது, ஃபுட்டில் கூட ரிசர்ச் இருக்குது. அதுக்காக நீங்கள் ஃபுட்டில் தான் ரிசர்ச் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிசர்ச் சைடு போகலாம். அஃப்கோர்ஸ் மெடிக்கல் செக்டர் பெண்களுக்கு ஒரு ஏற்ற துறை மெடிக்கல் செக்டர். மருத்துவங்கிறது நல்ல விஷயம். அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்கிறோம், ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒரு சமூகத்தையே வாழ வைத்தவர்னு. இப்போ ஒருத்தருக்கு வந்து நம்ம மருத்துவம் செய்வது என்பது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதனால் மெடிக்கல் ஃபீல்டு. அதே மாதிரி அரசு பணியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உள் ஒதுக்கீடு இருக்குது. அதனால் வந்து அதையும் கவனத்தில் கொண்டு பெண்கள் படிக்கணும், அரசு பணிக்காகவும் படிக்கணும். தமிழகத்தில் பல பகுதிகளில் எவ்வளோ நம்ம சென்று சகோதரர்கள் நடத்துகிறாங்க, பெண்களும் போதிய அளவுக்கு படிக்கிறாங்க. அதனால் அரசு பணியுமே வந்து பெண்கள் கொஞ்சம் அக்கறைப்பட்டு படிக்கணும். அது நிறையா எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தெரியும், நம்ம நேரம் இல்லை. அஃப்கோர்ஸ் ஐடி செக்டார், ஒரு நம்ம கம்ஃபர்ட்டாக இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா நல்லா ஏசி ரூமில் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு எப்பப்போலாம் நினைக்கிறப்பெல்லாம் லீவை போட்டுக்கிட்டு நம்ம ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக சம்பாதிக்கணும் அப்படின்னா ஐடி செக்டாரில் சேர்ந்து சம்பாதிக்கலாம். பெண்களுக்கு அது ஏற்ற துறை தான். டென்ஷனாக இருக்கும், ப்ரெஷராக இருக்கும்பாங்க. ஐடி வந்து 2 இருமுனை கத்தி மாதிரி, அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு நல்லா படித்து நாலேஜை டெவலப் பண்ணிங்கன்னா சும்மா போயிட்டு நல்லா மாதம் சம்பளம் வாங்கலாம். வேலை செஞ்சாலும் காசு, வேலை செய்யாட்டியும் காசு. ஓகேவா?
நமக்கு அது தெரியல அப்படின்னா, ஐடி செக்டாருடைய அந்த டிஎன்ஏ தெரியலைன்னா தான் கிணந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு என்னை சமைக்க சொன்னால் எனக்கு சமையல் வராது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். நான் சமைச்சு கொடுத்தாலும் அதை யாரும் திங்க முடியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் சரி, அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்துட்டிங்கன்னா அந்த துறையை வந்து உங்களுக்கு அடிமையாக நீங்கள் வச்சுக்கலாம். எதுக்குமே இது நான் எதுக்குன்னு சொல்ல, எதுக்குமே எங்கே நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகாமல் கற்றுக்குட்டியாக போயிருக்கீங்களா அந்த துறை நம்மளை அடிமையாக்கிடும். சரிங்களா? அதுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும். உலகத்தில் இது நீங்கள் வந்து ஒரு அவர் என்ன சொல்கிறது, பிரியாணி கடையாக இருக்கட்டும், எல்லாம் வேணால் வச்சுங்க, எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு அடிமையாக இருக்கும். எல்லோரும் அல்லாக்கு அடிமை தான், நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லலை. சரிங்களா? உங்கள் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கும். ஓகேவா? இல்லை விவரம் தெரியாமல் அதில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும். அதனால் சில பேர் சொல்லுவாங்க, இது ஐடிக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாத்துக்கும் அப்படி தான், எல்லாத்துக்கும் அப்படி தான். ஓகேங்களா? அதனால் ஐடியை விட்டு குவிட் பண்ணி வர்றாங்க. எத்தனை பேர் வியாபாரத்தில் நஷ்டமாகி தான் குவிட் பண்ணி வர்றாங்க. அதுக்கு வியாபாரம் செய்யாதீங்கன்னு சொல்ல முடியுமா? கற்றுக்கிட்டு வியாபாரம் பண்ணுப்பான்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதுவும். ஐடி செக்டார் நல்ல ஒரு வாய்ப்பு உள்ளது. வெட்டியாக சும்மாவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது இதுன்னு இருக்கிற எல்லா லீவும் போட்டுக்கிட்டு வேலைக்கே போகாமல் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னா ஒரு நல்ல ஃபீல்டு ஐடி ஃபீல்டு தான். ஓகேவா? அதில் அனுபவம் அவ்வளோ நமக்கு இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஆஃப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் தான். கஷ்டப்பட்டு தான் லைஃப்பில் முன்னேற முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமால் உஸ்ரி யுஸ்ரன் வா இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. கடினத்துக்கு பின்பு தான் எழுதி இருக்கின்றது. அதனால் கஷ்டப்படாமல் லைஃப்பில் முன்னேற தயவு செஞ்சு யாரும் பிளான் போடாதீங்க. சார் ஈஸியாக சொல்லுங்கள், ஈஸி வரும், ஈஸி கண்டிப்பாக உங்களுக்கு தான் வரும், வேறு யாருக்கும் இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் தான் ஈஸி வரும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ்வுடைய வார்த்தை மாறுமா? கண்டிப்பாக மாறாது. பெற்றோர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, பெற்றோர்கள் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன தெரியுமா? மகனே கஷ்டப்பட்டு முன்னேறினண்டா, நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது சொல்லுவாங்க. என்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. நம்ம கஷ்டப்பட்டதுனால தான் முன்னேறணும், கஷ்டப்பட்டு முன்னேறல, கஷ்டப்பட்டதுனால தான் முன்னேறணும். நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாதுன்னா கஷ்டப்படாட்டி பையன் முன்னேற மாட்டான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீ கவலைப்படாத, அத்தா உனக்கு எல்லாம் தர்றேன், உருப்பவே மாட்டாமல் எழுதி வச்சுங்க. சரிங்களா? சாப்பிட நினச்சிடாதீங்க, சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்களை அப்படி வளர்க்குறாங்க பெற்றோர்கள். பல பசங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம், கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கான், எதை கேட்டாலும் இப்படி முழிக்கிறான். தெரியாது, அத்தாட்ட கேளுங்க, வாப்பாட்ட கேளுங்க. இவங்கிட்ட என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், வாப்பா நம்பர் தரேன், வாப்பாட்ட பேசுகிறீங்களா அப்படிங்கிறான். ஏன்னா நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன ஸ்கில் இருக்குங்கிற அதை நின்று பதில் சொல்லக்கூடிய. ஏன் அவங்க அத்தா அப்படி வளர்த்துருக்காரு, பிராய்லர் கோழி மாதிரி. உட்கார எந்திரிக்க பேனாவை தொலைக்கிறியா, பரவாயில்லடா அத்தா உனக்கு 1 டஜன் பேனா வாங்கி தர்றேன். பென்சிலை தொலைக்கிறியா, இந்தா வச்சுக்க. அத்தா சூவாக்கானா, டோன்ட் வரி மகனே. அவனுக்கு கொடுத்து 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 எதுவுமே தெரியாமல் வளர்ந்துருக்குறாங்க ஒரு கம்யூனிட்டி. அப்போ எல்லாம் காரணம் யார்? என்னென்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் பேசுனா, தான் நான் சின்ன பிள்ளையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தா, நம்ம பட்ட கஷ்டம் புள்ள போல. நீங்கள் கஷ்டப்பட்டதுனால தாங்க முன்னேறீங்க, இவனை கஷ்டப்படாமல் வளர்த்து இப்படி தத்தியாக்கி வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு நம்ம ஒரு குறை சொல்லக்கூடிய நிலைமையாக தான் இருக்குது. அதனால் கஷ்டப்பட்டால் தான் லைஃப்பில் முன்னேற முடியும். கஷ்டம் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக இருக்கும். எங்கள் அண்ணன் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார். எங்கள் அண்ணன் வந்து மேக்ஸு, பிஎஸ்சி மேக்ஸு, எம்எஸ்சி மேக்ஸு, பிஹெச்டி மேக்ஸு. உலகத்தில் எது கஷ்டமாக இருக்கோ அதில் காம்படிஷன் இருக்காது. எதில் காம்படிஷன் இல்லையோ அதில் நீ ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதனால் லைஃப்பில் நீ ஜெயிக்கணும்னா எது கஷ்டமோ அதை சூஸ் பண்ணு, எது கஷ்டமோ அதை சூஸ் பண்ணு, அதில் உனக்கு வெற்றி எளிதில் கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்துல காம்படிஷன் இருக்காது. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் டிஃபிகல்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கஷ்டமாக பார்த்தீங்கன்னா, அங்கே தான் எனக்கான வாய்ப்பு இருக்கின்றது, இங்கே தான் நான் சாதிக்க முடியும், இங்கே தான் என்னை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு என்ன பண்ணுங்கள், படிங்க. இது வந்து டாபிக் நிறையா இருக்குது, பட் இருந்தாலும் நமக்கு குறைவான நேரம் கொடுத்தனால உங்களுக்கு குயிக்காக சொல்கிறேன். உலகத்தில் முன்னேறின எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபெயிலியர் இருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், இன்சல்ட் இருக்கும். இதெல்லாம் கடந்து தான் எல்லோரும் வந்திருக்கிறோம். நானாக இருக்கட்டும், நம்ம யூனிப்ரோ அப்துல் ரஹ்மான் பாயாக இருக்கட்டும், நம்ம ஃபிரோஸ் பாயாக இருக்கட்டும், இர்ஷாத் பாய் யாராக இருக்கட்டும், எல்லாம் அப்படியே வானத்துலேருந்துலாம் வரல. என்னென்ன உலகத்தில் கஷ்டப்படணுமோ எல்லா கஷ்டத்தையும் பட்டு தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? நான்லாம் தெருவா சோப்பு விற்றுருக்கிறேன், செருப்பு கடையில் வேலை செஞ்சுருக்கிறேன். அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இலக்கை நோக்கி நம்ம பயணத்தை நகர்த்திக்கிட்டே இருக்கணும். உலகம் நமக்கு வசதியாக வரும்னு நினைக்கக்கூடாது. இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் எப்படி முன்னேறுறது, அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், சிந்திக்கணும். அதனால் அது சரியில்லை, இது சரியில்லை, டீச்சர் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, கோர்ஸ் சரியில்லை, முதல்ல நீ சரியில்லை. உன்னை நீ மாற்றிட்டேன்னா உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே மாறும். ஓகே? பெற்றோர்களுக்கு சில அட்வைஸ் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்ந்த காலங்கள் ஒன்று, அப்போயே நம்மளை குறை சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் டிவியில் இருக்கிறாங்க என்ன அப்படின்னு. அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா
தவறான விஷயங்கள சினிமா தேட்டரில் பார்ப்பாங்க. அப்போ நம்ம படிக்கிறப்ப சொல்லுவோம், இன்றைக்கி சினிமா தேட்டர் வந்து வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாங்க. வீட்டுக்குள்ளேயாவது எல்லாம் உட்காந்து பார்த்தாங்க. இப்போ சினிமா தேட்டர் ஆளுக்கு கையில் ஒன்று வந்துருச்சு. ஓகேவா, ஒருத்தன் ஒன்று பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மோசமாக இருக்கிறதுனால பெற்றோர்கள் என்னென்ன மாதிரியான சில கூடுதல் எஃபர்ட் அவங்க எடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்க, வேண்டாம் ஃபோன் பார்க்குறேன்னு பசங்களை பார்த்து நம்ம குறை சொன்னோம்னா, குழந்தையிலேருந்து ஃபோனை கொடுத்து வளர்க்குறதே பேரண்ட்ஸ் தான். அழுதா கையில் ஃபோனு, சாப்பிட்லன்னா கையில் ஃபோனு கொடுத்து அவன் மூளையை பூரா ஃபோன்லேயே போட்டு லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இதை வந்து என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோனை பசங்களுக்கு கொடுக்கறத வந்து நம்ம குறைக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, ஒன்று. வேறு இந்த ஃபோன் அடிக்ஷனை போக்குறதுக்கு சில டிப்ஸ் எல்லாருமே சொல்கிறது தான். ஃபோன் விண்டோ அப்படின்னு ஒரு நேரத்தை உருவாக்கணும். இந்த பர்றா மகனே, காலையில் 15 நிமிஷம் ஃபோன் தர்றேன் பார்த்துக்க, அதோட விட்டுரு, இதுக்கு மேலே தரமாட்டேன். திருப்பி சாயங்காலத்தில் என்ன பண்ணுறேன், ஒரு 15 நிமிஷம் தர்றேன், ஆச்சா, இவ்வளோதான் இந்த ஃபோன் விண்டோ. இல்லை ஹாஃப் அன் ஹவர் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு நாளையில் 2 வாட்டி தான் உனக்கு ஏன்னா கையில் ஃபோனை கொடுத்துட்டு நம்மளால் கண்காணிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 2 வாட்டி தர்றேன், அதுக்குள்ளே நீ என்ன பார்க்கணுமோ பார்த்துக்க. என்ன பார்த்துக்கணும்னா கண்டதை பார்த்துக்கிறது இல்லை, என்ன நான் கண்காணிப்பில். ஏன்னா நம்மளால் அந்த பிள்ளைங்களுக்காக ஒரு 1/2 மணி நேரம் தானே ஒதுக்க முடியும். என்ன பின்னாடியே நம்ம நின்றோம்னா நம்ம வேலை யார் பார்ப்பா? அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்முடைய கண்காணிப்பில் அவங்கள பண்ணுங்கள். இது வந்து லிமிட் பண்ணும் பொதுவாக, சரிங்களா? அந்த உடனே நிறுத்துறது இல்லாமல் இந்த ஓரளவுக்கு லிமிட் பண்ணும். அப்புறம் மிச்சம் இருக்க நேரங்களில் அவன் மற்ற இன்னும் பிற விளையாட்டுகளாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், மார்க்க விஷயமா இருக்கட்டும், மதரசா போகிறதா இருக்கட்டும், ஒரு பயானுக்கு ஸ்பீச் ட்ரைனிங்கு, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டியூஷன் போனாலும் அதிலே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஸ்கூலில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி இருக்குது. அதே மாதிரி மதரசா போனீங்கன்னா அவங்க துவா பண்ணணும், சூறா பண்ணணும், அது மாதிரி பயானு, அது மாதிரி நிறையா இருக்குது. இதிலலாம் அந்த பசங்களை எங்கேஜ் பண்ணி இதில் கொஞ்சம் அவனை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லது. ஒன்று. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேறு இன்னும் பிற பல்வேறு சிக்கல்கள், இந்த ட்ரக் அடிக்ட்ஸும்பாங்க, அதெல்லாம் வந்து கல்வி நிலையங்களில் ரொம்ப மோசமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இப்போ இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னா, பேக் செக்கிங் அப்படிம்பாங்க. அதாவது தினம் பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தால் அவங்க பேக்கை செக் பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க, பேக்கை செக் பண்ணுங்கள். அதிலே வந்து ஒருத்தனுடைய பேக்கை சொல்லுவாங்கள்ல, ஒருத்தருடைய மொபைலை பிடுங்கினா அவன் யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடான்ற மாதிரி, ஸ்கூல் பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேக்கை நீங்கள் எவ்ரிடே ரெகுலராக செக் பண்ணாலே பையன் யார் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கிற அந்த ஃபுல்லாக டீட்டெயில் உங்களுக்கு வரும். பார்க்க அப்படியே பசங்க இருப்பாங்க, எல்லாரும் இவருடைய கிருபையில் நல்ல பசங்க தான். இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயம். அதனால் பேக் செக் பண்ண பழகுங்க, அதிலே நமக்கு தெரிஞ்சிடும். நோட்டு, பேனா, இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, நம்ம பேனா வாங்கன்னு தான் காசு கேட்குறான், நோட்டு வாங்கன்னு தான் காசு கேட்குறான். நமக்கு அந்த ஐடியா இருக்கணும், நேற்றானே பேனா வாங்கி கொடுத்தேன், ஏன் திருப்பி இன்னைக்கு கேட்குறான், இப்போ இந்த காசை எதுக்கு யூஸ் பண்ணுறான், முந்தா நாள் தானே நோட்டு வாங்கி கொடுத்தோம், ஒரு நாள்லேயே எல்லா நோட்டையும் காலி பண்ணிட்டான். அதனால் பசங்க கேட்குறது வந்து கெட்ட விஷயத்துக்காக கொடுங்க, காசு கொடுங்க கேட்டால் கொடுப்போமா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்கை செக் பண்ணுங்கள். அப்போ நோட்டு, பேனா, எங்கடா பேனா கொடுத்தேன், எங்கடா நோட்டு, எங்கடா பேனாக்குன்னு கேட்டால் அன்றைக்கி தான்டா பேக்கில் பேனாவை பார்த்தா திருப்பி பேனா காசு கேட்குறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட வந்து கேட்கலாம். ஏனோ தானோன்னு விட்டுறாதீங்க, பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தான். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பிள்ளைகளை மட்டும் நம்ம ஒழுங்காக வளர்க்கலன்னு வைங்களேன், எதிர்காலத்தில் கொடூரமாக கஷ்டப்பட போகிறது பேரண்ட்ஸ் தான். நான் எவ்வளோ பேரை பார்க்குறேன். 2 விஷயந்தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெற்றோர்களை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுற பசங்களை பார்க்குறேன், பெற்றோர்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிற பசங்களை பார்க்குறேன். 2 பேருக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? யார் லைஃப்பில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பேரண்ட்ஸை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸு சாப்பாடு போடாட்டியும் பரவாயில்ல, 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வேலைக்கு விட்டாலும் பரவாயில்ல, வாட் எவர் இட் டேக்ஸ். ஒரு மனுஷன் வாழ்க்கையில் உயரும் பொழுது என்னமா நினைக்கிறான், எங்கள் அத்தா தான் காரணம், எங்கள் அம்மா தான் காரணம், எங்கள் அத்தா என்னை அப்படி வளர்த்தாங்க, எங்கள் அம்மா என்னை இப்படி வளர்த்தாங்க. என்ன கேட்டிங்கன்னா 4-10 ஸ்டோரி சொல்லுவேன், சரிங்களா? எல்லோரும் அப்படி தான் சொல்லுவோம். அவங்க அப்பா அவனை தூக்கி போட்டு மிதித்தாலும், அவங்க அம்மா அவனுக்கு சாப்பாடே கொடுக்காட்டியும், எந்த பிள்ளைங்க லைஃப்பில் தோற்று போகிறாங்களோ அவங்க அப்பா எவ்வளோ தான் கொஞ்சி வளர்த்தாலும், அதையும் பார்க்குறேன், அப்பாவை கரிச்சு கொண்டு ஒன்னால தான்ப்பா நான் நாசமாக போயிட்டேன், நீ சரியில்லை, அம்மா சரியில்லை, அத்தா சரியில்லைன்னு போட்டு உயிரை வாங்குறாங்க. அதனால் இந்த பாருங்க, தம்ரூல் வந்து என்னென்னா, பசங்க வயசான காலத்தில் நம்மளை பார்க்கணும்னா அவனை செல்லம் கொஞ்சணும், அவனுக்கு நம்ம ரொம்ப ப்ளீஸாக இருக்கணும், அதே கிடையாது. அவனை நல்லா ஆளாக்கி விடுங்க, நல்லா சம்பாதிக்கக்கூடியவனா, சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்த ஆளாக்கி விட்டிங்கன்னா உங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவான். காலேஜ் கட்டினா உங்கள் பேர் வைப்பான், அம்மா பேர் வைப்பான். பெரிய வீடு கட்டினா வைப்பான், ஃபாத்திமா மன்சில்னு பேர் வைப்பான், சரிங்களா? உங்களை நல்லா உங்கள் பேரில் சதக்கா, ஜக்காத்து, ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பித்து அள்ளி கொடுப்பான். மௌத்தான பிறகு உங்களுக்கு காசு வரும். என்ன இல்லை, அவனை வந்து ஒரு வீணாக போனவனு ஆக்கிட்டிங்கன்னா கரிச்சு கொட்டி நம்மளை வந்து சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு வழி ஆக்கிடுறாங்க, கண்கூட பார்க்குறேன். அதனால் தம்ரூல் வந்து பசங்களுக்கு செல்லம் கொடுக்குறதில்ல. திட்டினாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு போடாட்டியும் பரவாயில்ல, என்ன அவனை வந்து நல்ல பிள்ளையாக வளங்க.
நல்ல ஒரு கல்வியில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சிறந்தவர்களாக வளர்க்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு என்னமோ அதை செய்யுங்க. பிள்ளைகிட்ட பாசம் கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்காது. இப்போ சொல்லுவான் அம்மா, அதான் எத்தனையோ பிள்ளைங்க நமக்கு தெரியும், படிக்கும் பொழுது பேரண்ட்ஸை திட்டினவங்க, என்னை இந்த அடி அடிக்கிறீங்களே, இந்த திட்டுறீங்களேன்னு, படித்து முடிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அம்மாவை தலையில் தூக்கி வச்சுட்டு வர்றான், எங்கள் அம்மா என்னை அப்படி அடித்தாங்க, அதனால தான் இன்றைக்கி நான் வந்தேங்கிறான். சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் இது ரொம்ப கவனத்தில் வச்சுங்க. பிள்ளைகளில் அப்படி நம்ம தப்பாக வளர்த்துட்டோன்னா, ஏன்னா வயசான காலத்தில் நமக்கு சம்பாதிக்க முடியாது, வயசான காலத்தில் நம்ம நடக்க முடியாது, நமக்கு ஹெல்ப்பு தேவை, சப்போர்ட் தேவை. இப்படி வீணாக போன பிள்ளைங்களை வளர்த்து விட்டோன்னு வைங்க, அந்த காலத்தில் நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க பாருங்கள், அந்த கொடுமைக்கு நிகராக நீங்கள் கொடுமையை உலகத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி பிரச்சனை இல்லை, நீங்கள் தெம்பு இருக்குது, தைரியம் இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, என்ன வேணாலும் செய்வோம். இயலாமல் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் பிள்ளைகள் ஒழுங்காக இல்லைன்னா நம்ம பாடு பெரும்பாடாக போயிடும். இன்ஷா அல்லாஹ் நல்லா கவனத்தில் எடுத்துங்க. எக்ஸ்ட்ராவே நேரம் எடுத்துக்கிட்டேன், சாரி. ஸோ ஓகே, இந்த விஸ்டம் கல்வி யூடியூப் சேனலில் நிறையா டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், நான் ஷார்ட் டைமில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் போய் பாருங்கள், நிறையா இருக்கும். கேள்வி பதில் கேளுங்க, அதுலேயும் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ்.